தெனாலிராமன் கதைகள் 157. ரசகுல்லாவின் வேர். ஒருமுறை விஜயநகரத்திற்கு அயல் நாட்டிலிருந்து ஒரு விருந்தினர் வந்திருந்தார். அவருக்கு பலவிதமான அறுசுவை உணவுகள் பரிமாறப்பட்டன. இறுதியில் மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு மிகவும் பிடித்தமான இனிப்பான ரசகுல்லாக்கள் வைக்கப்பட்டன. அந்த விருந்தாளி ரசகுல்லாவை ருசி பார்த்தார். அதன் சுவை அவருக்கு மிகவும் பிடித்து போனது. ஆனால் அவர் ஒரு விசித்திரமான நிபந்தனையை விதித்தார். மன்னா, இந்த ரசகுல்லாக்கள் மிக அற்புதம். ஆனால் எனக்கு இந்த ரசகுல்லா வேண்டாம். இந்த ரசகுல்லாவின் வேர் எங்கே இருக்கிறதோ அதைத்தான் நான் சாப்பிட விரும்புகிறேன். அதை உங்களால் தர முடியுமா என்று கேட்டார். அரசவையில் இருந்த அனைவரும் திகைத்தனர். ரசகுல்லா என்பது ஒரு இனிப்பு பண்டம், அதற்கு எப்படி வேர் இருக்கும் என்று சமையல் கலைஞர்களும் அமைச்சர்களும் புலம்பினர். மன்னர் கிருஷ்ணதேவராயர் வழக்கம் போல தெனாலிராமனை நோக்கினார். தெனாலிராமன் புன்னகையுடன் எழுந்து, நிச்சயமாக ரசகுல்லாவின் வேரை நாளை காலையில் உங்களுக்கு வழங்குகிறோம் என்றான். மறுநாள் காலை தெனாலிராமன் ஒரு தட்டில் ஒரு பொருளை வைத்து துணியால் மூடி எடுத்து வந்தான். விருந்தாளி ஆர்வத்துடன் காத்திருந்தார். தெனாலிராமன் அந்த துணியை மெதுவாக விளக்கினார். உள்ளே ஒரு கிண்ணம் நிறைய சர்க்கரை இருந்தது. விருந்தாளி குழப்பத்துடன், இது சர்க்கரை அல்லவா? நான் கேட்டது ரசகுல்லாவின் வேர் என்றார். அதற்கு தெனாலிராமன், ஐயா, ரசகுல்லா எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? சர்க்கரை பாகிலிருந்து. அந்த சர்க்கரை எதிலிருந்து வருகிறது? கரும்பிலிருந்து. கரும்பு என்பது மண்ணில் ஊன்றி வளரும் ஒரு செடி. எனவே ரசகுல்லாவின் அடிப்படை ஆதாரம் இந்த சர்க்கரையே, அதன் வேர். அந்த இனிப்பு இந்த சர்க்கரையிலிருந்தே பிறக்கிறது என்று விளக்கினார். தெனாலிராமனின் சாதுரியமான விளக்கத்தை கேட்டு விருந்தாளி வியந்து போனார். மன்னர் கிருஷ்ணதேவராயர் மகிழ்ச்சியில் தெனாலிராமனை பாராட்டினார். நீதி, அறிவு கூர்மையும் சமயோசித புத்தியும் எவ்வளவு கடினமான கேள்விகளுக்கும் எளிமையான பதிலை தரும். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, தொடர்ந்து இந்த மாதிரி தெனாலிராமன் கதைகளை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களோட அறிவு கூர்மையும் சமயோசித புத்தியும் உங்களுக்கு தானாவே கூடும். அதனால நீங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.